Hello guys, welcome back to my channel. So skincare after so long மாதிரி தான் நம்ம சேனலில் இனிமேல் ஸ்கின் கேர் பேசிக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நான் என்ன விதத்தில் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரூத் அபவுட் ஹைலூரானிக் ஆசிட், அது நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் ரிசர்ச்சில் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி என் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு விட்டுடலாமே அப்படின்னா, நான் எஸ் அஃப்கோர்ஸ் நான் பண்ணுவேன், அது கண்டிப்பாக பண்ணுவேன், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கும் தெரியணும். யார் சொன்னாலும் ரேண்டமாக அப்படியே வாங்கி போட்டுறக்கூடாது. பேசிக்காக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எஃபர்ட் என்னால் எடுத்து ஏதோ நான் சொல்கிறேன் ரிசர்ச். அண்ட் ஆல்சோ கைஸ், நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, ஐம் ஜஸ்ட் அ ஸ்கின் கேர் என்தூசியஸ்ட். அப்படின்னா எனக்கு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும். ஸ்கின்னில் போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுற ரிசர்ச், அவ்வளோதான். உங்கள் சார்பாக ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம் கமெண்ட்ஸில். அண்ட் ஆல்சோ நீங்களும் தொடர்ந்து போய் ரிசர்ச் பண்ணலாம், நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக எதுவும் அப்படியே பை பண்ண வேண்டாம். ஹைலூரானிக் ஆசிட் வந்து ஒரு குரூப் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ், அதுக்கு இன்னொரு பேருக்கு அது வந்து பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, நம்ம எல்லாரோட உடம்புலையும் ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது கைஸ். எஸ், நம்மவே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த ஜாயிண்ட் கனெக்டிங் டிஷ்யூஸ் அங்கெல்லாம் நம்ம வந்து ஹைலூரானிக் ஆசிட் வந்து ஜாயின் ஆகும் நம்ம பாடியில். இது என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, நம்மளோட பெயின் எல்லாம் வந்தால் அது தடுக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின் யங்காக காட்டுறதுக்கும் அது இருக்கும். ஆனால் ஓவர் த டைம் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக அது குறைய ஆரம்பிச்சிடும் அந்த குவான்டிட்டி. அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி ஏஜ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் டஸ்ட், பொல்யூஷன், எனிதிங் எல்ஸ், நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனாலும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஹைலூரானிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில் இருக்கிறது கொஞ்சம் குறையும். பட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் ரெஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேராக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், எந்த விதமாக இருக்கிற ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஹைலூரானிக் ஆசிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹைலூரானிக் ஆசிட் அப்படி என்ன தான் செய்யுது, அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஹைலூரானிக் ஆசிட் வந்து மாலிகுல்ஸ் அட்ராக்ட் பண்ணி பைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். ஹைலூரானிக் ஆசிட் வந்து வாட்டரில் இருக்கிற மோர் தென் 1000 டைம்ஸ் ஆஃப் வெயிட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணும். சரி, இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பொதுவாக நீங்கள் கூகுள் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபைன் லைன்ஸை வந்து ஸ்மூதன் பண்ணும், ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். அண்ட் ஆல்சோ இது ட்ரை ஐஸ்க்கு கூட ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ட்ராப்ஸ்லாம் கூட இருக்கும் ஹைலூரானிக் ஆசிட். வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணும், ஸ்கார்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண ஃபாஸ்ட். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து அடிபட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது விழுந்து வாரிட்டோன்னா நம்ம கை காலில் எங்கேயாச்சும் ஓப்பன் வூண்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பண்ணுவோம். ஆனால் நமக்கு இன்னொரு வந்து பாடியை நமக்கு ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஹைலூரானிக் ஆசிட். ஸோ இந்த ஹைலூரானிக் ஆசிட் நம்ம பாடியிலே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால வூண்டை இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ ஸ்கார்ஸ் வந்தாலும் அது ஓரளவுக்கு டிமினிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது மறைய வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹைலூரானிக் ஆசிட். அண்ட் ஆல்சோ நம்ம ஜாயிண்ட் டிஷ்யூஸில் எல்லாமும் இது இருக்குது. ஸோ இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வரும்போது ஹைலூரானிக் ஆசிட் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் லைக் இந்த ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மெடிக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் பேஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் வில் பி ப்ரிஸ்கிரைபிங். அவங்க டாக்டர்ஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ ஹைலூரானிக் ஆசிட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹைலூரானிக் ஆசிட் சீரம் எடுக்கிறோம், இதெல்லாம் சேஃபாக போட்டுக்கிறதுக்கு அப்படின்னா வந்து எஸ், இது வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு பீப்புளுக்குமே ரியாக்ஷன் அவ்வளோவா கொடுக்காது. ஈவன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் ஸ்கின் இருந்தாலுமே எதுவுமே ஆகாது. அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்ட் விமன், நர்சிங் விமன் எல்லாருமே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்சில் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து லைக் சால்சிலிக் ஆசிட் மாதிரி இந்த ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை. எனிவேஸ் இதில் ஹைலூரானிக் ஆசிட்னு இருக்கிறதுனால, ஆசிட் வந்து ரொம்ப இது சால்சிலிக் ஆசிட் மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஆக்டிவ் கிடையாது. இட்ஸ் வெரி காமன் அண்ட் வெரி சேஃப் டு யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலூரானிக் ஆசிட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன், நம்ம ஃப்ளஷ் பாடிக்குள்ளேயே இது வந்து லைக் உருவாகும். பட் நம்ம பாடிக்குள்ளேருந்து ஆப்வியஸ்லி எடுத்து நம்ம ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இதை எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, மெயின்லி அனிமல்ஸ். நான் ரிசர்ச் பண்ணதுக்கு இந்த ரூஸ்டரோட கோம்பு இருக்குல்ல, அதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை, இது வந்து நாங்கள் அனிமல் இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது, இது வந்து நாங்கள் சர்டன் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃபர்மெண்ட் பண்ணி அதிலிருந்து ஹைலூரானிக் ஆசிட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சேஃப்டிக்காக என்ன மாதிரியான பாக்டீரியா ஃபர்மெண்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டாக்ஸின் எண்டோடாக்சின் ஃப்ரீ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பேசிலி இதிலேருந்து கூட எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கான்டெம்ப்ளேஷனில் இருக்கிறது என்னென்னா ஹைலூரோனிக் ஆசிட் வந்து அப்போ வீகன் கிடையாதா, இட்ஸ் நாட் லைக் அனிமல்லேருந்து எடுக்கிறாங்களா, ஃபர்மெண்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு சில பிராண்ட்ஸ் ஹைலூரோனிக் ஆசிட் வந்து வீகன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிசர்ச் பேப்பர் நான் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா பிராண்ட்ஸ் அப்படி தான் சொன்னாலும் அதில் உண்மை கிடையாது, வீகன் ஹைலூரோனிக் ஆசிட்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சில ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஏதாவது பிராண்ட் கிளைம் பண்ணால் அது கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது. இந்த வீகன்னா என்ன அர்த்தம், பிளான்ட்லேருந்து எடுக்கிறது தான். இல்லை பிராண்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டிலேருந்து நாங்கள் ஹைலூரோனிக் ஆசிட் எடுக்கிறோம், சம்டைம்ஸ் ஈவன் காட்டன்லேருந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வழியாக எடுக்கிறோம் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து பாக்டீரியா வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும். எதர் யூ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் அனிமல் ஆர் பாக்டீரியா, மற்றபடி இது வந்து பிளான்ட் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. ஹைலூரோனிக் ஆசிட் இன்னொரு பேர் வந்து சோடியம் ஹையாலுரோனேட். இது வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் ஆஃப் அனிமல்ஸில் இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்டீரியர் வால் ஆஃப் பாக்டீரியாவில் தான் இருக்கும். இது வந்து பிளான்ட்லலாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஹைலூரோனிக் ஆசிட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சோடியம் ஹைலூரோனேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். அதே சோடியம் ஹைலூரோனேட் வந்து நாங்கள் பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறபடி அது அன்ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சோடியம் ஹைலூரோனேட் வந்து நம்ம ஹியூமன் பாடி கூட ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட இந்த சப்ஸ்டன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது, அது எப்படி பிளான்ட்டில் இருக்கும், பிளான்ட் கேனாட் மேக் ஹைலூரோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைலூரோனிக் ஆசிட் எதுலலாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸில், இன்ஜெக்ஷன் வழியாக, ஃபில்லர்ஸ் எஸ் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த போட்டாக்ஸ்லாம் எடுக்கிறாங்களே, இந்த அண்டர் ஐ ஃபில்லிங், லிப்பை வந்து பெருசாகி லிப் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுறாங்களே, இதுலலாம் என்ன இருக்குன்னா வந்து ஹைலூரோனிக் ஆசிட் தான் இருக்கும். ஸோ அது வந்து வால்யூம் கொடுக்கறதுக்காக அது செய்கிறாங்க. அது வந்து பர்சன்டேஜ் வந்து தேனும் மோஸ்ட்லி அது ரியாக்ஷன் வராது, பட் சில பேருக்கு ஸ்டில் அது வழியாக கூட ரியாக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஹைலூரோனிக் ஆசிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்செப்டையும் பார்த்துருவோம். இல்லை இந்த ஊண்டெல்லாம் நம்ம பாடியிலேயே ஹீல் ஆகும், எப்படி ஹைலூரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணி ஹீல் ஆகுன்றதுக்கு நான் சொல்கிறேன். ஹைலூரோனிக் ஆசிட் வந்து ஒரு லாங் செயின் ஆஃப் மாலிக்யூலில் பிலாங் பண்ணியிருக்கும் கால் பாலிமர்ஸ். இந்த பாலிமர்ஸில் பிளென்டி ஆஃப் எம்டி ஸ்பேசஸ் இருக்கும், அங்கே இந்த கெமிக்கல்ஸ்லாம் போயிட்டு வாட்டரில் லேட்ச் பண்ணிக்கும். கொஞ்சம் குவார்டர் ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் கூட வந்து கேலன்ஸ் ஆஃப் வாட்டரை ஹோல்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பாடியில் இருக்கிற அதர் மாலிகூல்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி வூண்டை வந்து சீக்கிரம் ஹீல் பண்ண வைக்கும். அப்படி தான் நம்ம பாடியில் இருக்கிற HA வந்து வேலை செய்யுது. இது வந்து பேசிக்ஸ், ரிசர்ச், பேக்கெண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஸ்கின் கேருக்கு வருவோம். ஸ்கின் கேரில் ஹைலூரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட் இருக்கா இல்லையா அந்த கான்செப்டுக்கே கூட வரும். ஹைலூரோனிக் ஆசிட் வந்து ஒரு ஹியூமெக்டன்ட், இட்ஸ் நாட் அன் அக்ளூசிவ் ஆர் இமோலியன்ட். என்னது இது அக்ளூசிவ், ஹியூமோலியன்ட், ஹியூமெக்டன்ட் அப்படின்னு ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் வந்து தெளிவாக எல்லாமே சொல்லியிருப்பேன். ஹியூமெக்டன்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும், உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும், பட் மாய்ஸ்சரைசிங் பண்ணாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே கொடுக்கும்போது அப்படியே நல்லா ஷைனியாக, க்ளோயியாக, டூவியாக இருக்கும். பட் நீங்கள் அதை லாக் பண்ணலைன்னா உங்கள் ஸ்கின்லேருந்து அது எஸ்கேப் ஆகிடும். ஆக்னேக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் படி இது வந்து ஹைலூரோனிக் ஆசிட் வந்து ஆக்னேக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மேபி கொஞ்சம் ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா மேபி அது வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் டீப்பர் லெவல்லலாம் கிடையாது, மேலோட்டமாக தான். ஹைலூரோனிக் ஆசிட்க்கும் ஆக்னேக்கும் ரொம்ப சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சில பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து ஹைலூரோனிக் ஆசிடை வந்து ட்ரை ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறது. எப்போவுமே ட்ரை ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாது கைஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவல் வச்சு டேம்ப் பண்ணிட்டா கூட அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வச்சுட்டு ஓரளவுக்கு டேம்பாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஹைலூரோனிக் ஆசிடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேம்ப் ஸ்கின்ல எதுக்கு பண்ணுறோம்னா இந்த வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். நீங்கள் ட்ரை ஸ்கின்ல பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி அதுக்கு வாட்டர் தேடும், ஹைலூரோனிக் ஆசிட் வாட்டர் தேடும். ஸோ உங்கள் ஸ்கின்ல ஆல்ரெடி இருக்கிற வாட்டரையே எடுத்து அது வந்து ஹைட்ரேட் பண்ண பார்க்கும். ஆனால் என்ன ஆகும், உங்கள் ஸ்கின்ல வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சுன்னா, வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரையர் ஆகும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், அப்ளை பண்ணணும் நல்லா நினச்சி எங்கன்னா என் ஸ்கின் இன்னும் ட்ரையாக இருக்குது, ஹைலூரோனிக் ஆசிட் அப்ளை பண்ணி ட்ரையாக இருக்குது. ஏன்னா காரணம் உங்கள் ஸ்கின் டேம்பாக இல்லை, இட்ஸ் டூ ட்ரை. ஸோ அதனால தான் ஹியூமிட் கண்ட்ரீஸ், ஹியூமிட் கிளைமேட்டில் மட்டும்தான் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வெதர்ஸ் இருக்கிற கிளைமேட்டில் ஹைலூரோனிக் ஆசிட் வேலை செய்யாது. இதில் ஹியூமிட் கிளைமேட்டில் இருந்தால் கூட வெளில இருக்கிற அந்த மாய்ஸ்சரை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் ஸ்கின்ல. அண்ட் ஆல்சோ அப்படியே ஓகே நான் ஹைலூரோனிக் ஆசிட் போட்டாச்சு அப்படியே விட்டுறக்கூடாது, அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடணும். உங்களுக்கு ஹைட்ரேஷன் மட்டும் பத்தாது, மாய்ஸ்சரைசேஷன் இருக்கணும், அதுதான் லாக் பண்ணும். நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அகெயின் உங்கள் ஸ்கின்லேருந்து அது எஸ்கேப் ஆகிடும், உங்கள் ஸ்கின்னோட வாட்டர் கண்டென்ட்டு போயிடும். நிறையா எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே எனக்கு நிறைய ஹைட்ரேஷன் வேணும், நான் நிறைய ஹைலூரோனிக் ஆசிட் போட்டு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன் நான் சொன்னேன்னா ஹைலூரோனிக் ஆசிட் குவார்ட்டர்
ஹைலூரோனிக் ஆசிடே வந்து கேலன்ஸ் ஆஃப் வாட்டரை எடுத்து நரிஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ சுற்றி இருக்கிற வாட்டர் கண்டென்ட்காக இழுக்கிறது மாய்ஸ்சர் இழுக்கிறது பத்தாமல் உங்கள் ஸ்கின்லேருந்தே அது மாய்ஸ்சர் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லிட்டில் கோஸ் அ லாங் வே. ஓகே அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை கைஸ், இனிமேல் தான் விஷயமே இருக்குது. அதுதான் ட்ரெய்லர், இனிமேல் தான் மெயின் பிக்சர்ன்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிடை எப்படி செலக்ட் பண்ணுன்றது. ஏன்னா இதில் நீங்கள் இன்னும் நோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் அண்ட் சைஸ். என்னடா ஒரு சீரம் வாங்குறதுக்கு இவ்வளோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கைஸ். ஆனால் அதுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதனால் என்னால் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதுக்கு நான் சொல்லிட்டேன்னா நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஹைலூரோனிக் ஆசிட் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணுறேன். மற்ற சீரம்ஸ் மாதிரி இது வந்து லாங்கர் பீரியட் தான் யூஸ் பண்ணால் தான் எஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. ஹைலூரோனிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹைட்ரேஷன் மட்டும்தான் செய்ய போகுது. அப்படிங்கிறதுனால அது நீங்கள் விசிபிளி இன் a வீக் ஒரு பை 15 டேஸ்க்குள்ளே 2 வீக்ஸ்க்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்ட்டு. ஹைலூரோனிக் ஆசிட் எப்படி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் இருக்குது டிஃப்ரென்ஸ், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பார்ட் 2ல சொல்ல போகிறேன். உங்களை இன்னொரு பார்ட் 2ல நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் நோட்டிஃபிகேஷன்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் Aarthi Raman_. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye guys.